வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்களின் சயின்ஸ் சரவணன். மாணவர்களே, நம்முடைய 10ஆம் வகுப்பில் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டோம். பார்ட் 2ல் வாயுக்களுடைய அடிப்படை விதிகளை பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அதாவது கேசஸ். இந்த கேஸ் ரிலேட்டடாக ஒரு 3 விதிகள் இருக்குது. இந்த விதிகளை பார்க்க போகிறோம். இந்த 3 விதிகளுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நேற்று சொல்லியிருந்தேன். அதனால தான் இதை தனியாக பார்ட் 2 வீடியோவில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேசஸ் பார்க்கலாம். முதல் விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயில் விதி, ரெண்டாவது விதி சார்லஸ் விதி, மூணாவது விதி அவகேட்ரோ விதி. பார்க்கலாமா? முதல் விதி பாயில் விதினா என்னது? ஸோ பொதுவாக இந்த விதிகளை மனப்பாடம் பண்ணுறதை விட அதை அப்ளிகண்ட் ஓரியன்டாக அதில் என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் கவனித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த விதியை வாய்ச்சா ரொம்ப எளிமை. சார் நீங்கள் சொல்கிறது புரியலையே அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்த பாருங்கள். இதை நான் சொல்கிறதோட கம்பேர் பண்ணுங்கள். எது சார் அப்படின்னா, நம்முடைய மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பயன்படுத்துகிற நமக்கு மருந்தேற்றும் ஊசி இருக்கு இல்லையா, ஊசி போடுறாங்க இல்லையா, நர்சம்மால ஊசி போடுறாங்க இல்லையா, அந்த ஊசியை இந்த பாயில் விதியோட ஈஸியாக கம்பேர் பண்ணலாம். எப்படி சார் அப்படின்னா, இங்கே கவனிங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த ஊசியில் இருக்க பிஸ்டன் மாதிரியே இருக்கும். இப்போ இந்த பிஸ்டன் பின்னோக்கி போகிறப்ப இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த வால்யூம் என்ன ஆகும், கொள்ளளவு என்ன ஆகும்னா கண்டிப்பாக கூடும். அதாவது மேல் நோக்கி போக போக இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே நேரத்தில் இது இந்த ஆரோ மார்க் போட்ட மாதிரி, ரெண்டாவது படத்தில் ஆரோ மார்க் போட்ட மாதிரி கீழே வர பார்த்தீங்கன்னா வால்யூம் கம்மியாகும், கன அளவு கம்மியாகும். சரிங்களா? இப்போ கன அளவு, அதாவது கொள்ளளவு கூடுனா ப்ரெஷர் கூடுமா, கொள்ளளவு குறைஞ்சா ப்ரெஷர் கூடுமா, இதை மட்டும் திங்க் பண்ணுங்கள். இந்த படத்தை வச்சு திங்க் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ரெண்டில் இப்போ ரெண்டு படம் தெரியுது இல்லைங்களா, இதில் ஒன்றில் கொள்ளளவு கூடுது. இதில் முதல் படத்தில் கொள்ளளவு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ரெண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ எந்த படத்தில் நடக்கக்கூடிய அந்த செயல்பாட்டில் அழுத்தம் கூடும் குறையும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த ஸ்பேஸ் குறையுது பார்த்தீங்களா, வால்யூம் குறையுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் ப்ரெஷர் கூடும். எப்படி சார் சொல்கிறீங்க? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அந்த நர்சம்மா அந்த மருந்தை செலுத்துறதுக்காக தன்னோட கட்டை விரலை அழுத்தி உள்ளே தள்ளுறப்ப அந்த மருந்து ரொம்ப ஃபோர்ஸாக நம்ம உடம்புக்குள்ளே ஏறும். அழுத்தம் அதிகமாக உடம்புக்குள்ளே போகிறதுனால தான் நேரடியாக நம்மளை பிளட்டில் போய் கலந்து உடனே அந்த ஃபீவர் சரியாகுது. என்னதான் டேப்லெட் போட்டாலும் சரியாக கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனால் ஊசி போட்டால் உடனே சரியாகும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிக அழுத்தத்தோட அந்த மெடிசனை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுற ஒரு மிக முக்கியமான காரணம் தான். அதிக அழுத்தத்தோடு எப்படி இன்ஜெக்ட் பண்ணப்படுது அப்படின்னா, அந்த ஊசியில் அந்த கொள்ளளவு குறைக்கப்படுது. எடுத்தோடனே மெடிசனை ஃபில் பண்ணிவிட்டு கட்டை விரலை அழுத்தி தள்ளுறப்ப அந்த வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது, அதனால் இன்ஜெக்ட் பண்ணப்படுது. ரைட்டுங்களா? ஓகே. அதே மாதிரி தான் இது. ஸோ மருந்தை ஏற்றுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மெதுவாக அந்த மருந்து உள்ளே ஏறும். இப்போ ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். இப்போ முதல் படத்தில் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், ரெண்டாவது படத்தில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இன்னும் ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால் வால்யூம் கொள்ளளவு கூடுனா ப்ரெஷர் குறையுது. கரெக்டாக? ரெண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னா வால்யூம் குறையிறப்ப ப்ரெஷர் கூடுது. ஒன்று கூடி ஒன்று குறைஞ்சா அதுக்கு பேர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். சரிங்களா? அதாவது இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்லலாம். தமிழில் சொல்ல போனால் எதிர்த்தகவு அப்படின்வாங்க. ரெண்டு எதிர்த்தகவில் இருக்குது, வால்யூமும் ப்ரெஷரும். கொள்ளளவு கூட கூட அழுத்தம் குறையுது, கொள்ளளவு குறைய அழுத்தம் அதிகரிக்குது. ரைட்டுங்களா? இப்போ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த விதியை வாசிங்க, ரொம்ப அழகாகவே புரியும். வாசிக்கிறேன், கவனிங்க. மாறா வெப்பநிலையில், அது என்ன சார் மாறா வெப்பநிலையில்? இன்னொரு வார்த்தையை நான் எக்ஸ்ட்ரா சொல்லணும், நோட் பண்ணிக்கோங்க. என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 விதிகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 எழுத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டெப்த்தாக சொல்ல போனால் இன்னொரு நம்பர் தெரிஞ்சுக்கணும். இது தனியாக வச்சுக்கோங்க. இந்த 3 எழுத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பி அப்படின்றது ப்ரெஷர், வி அப்படின்றது வால்யூம், டி அப்படின்றது டெம்பரேச்சர். பீனா அழுத்தம், வீணா வால்யூம் கொள்ளளவு, டீனா டெம்பரேச்சர் வெப்பநிலை. ஸோ இந்த 3 ஆங்கில எழுத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியும் இல்லையா? எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நம்ம இந்த விதியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் பற்றியும் வால்யூம் பற்றி மட்டும் தான் பேசினேன், டெம்பரேச்சர் பற்றி நான் பேசலை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுதான் முன்ன பின்ன மாறுதே தவிர இது மாறவே இல்லைன்னு அர்த்தம். நம்ம எதை பற்றி பேசலையோ அது மாறலை அப்படின்னா மாறா வெப்பநிலையில், டெம்பரேச்சர் இஸ் எ கான்ஸ்டன்ட் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கணும். இப்போ அந்த விதியை வாசிக்கிறேன், ரொம்ப ஈஸியாக புரியும் பாருங்கள். மாறா வெப்பநிலையில், அதாவது டி இஸ் எ கான்ஸ்டன்ட், ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். நான் சொன்ன வார்த்தை வந்துருச்சா?
அழுத்தமானது கொள்ளளவுக்கு எதிர்த்தகவு. எதிர்த்தகவுன்றதை நான் எப்படி சார் எழுதுறது? வார்த்தையாக ஸ்டேட்மெண்ட்டை இப்படி சொல்லிட்டோம். ஸோ இது எப்படி ஒரு ஃபார்முலா எழுதுறதுனா இப்படி தான் எழுதணும். P is inversely proportional to 1/v. சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு நேராக இந்த எழுத்து இருந்துச்சு அப்படின்னா நேர்த்தகவு, 1/vன்னு கொடுத்தாங்கன்னா எதிர்த்தகவு. அதை மட்டும் மைண்டில் வச்சு ரைட்டுங்களா? அப்போ ப்ரெஷரும் வால்யூம் ஒன்றுக்கொன்று எதிர்த்தகவில் இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அக்கார்டிங் டு திஸ் லா when the pressure of a gas, சாரி ரெண்டாவது இதா, முதல் இது மன்னிக்கும். அக்கார்டிங் டு த லா when the temperature of a gas is kept constant, the volume of a fixed mass of a gas is inversely proportional to its pressure. P is inversely proportional to 1/v. அவ்வளோதான். இப்போ பாயில் விதினா புரியுதா? கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பாயில் விதி நம்முடைய டே டு லைஃப்பில் நிறைய விஷயங்களை பயன்படுது. ஈவன் நம்ம ஜேசிபி இருக்கு பார்த்தீங்களா, ஜேசிபி ஒர்க் ஆகிறதே அந்த மாதிரி தான். ஜேசிபி இப்போலாம் பார்த்தீங்கன்னா சைஸ் கம்மியாக வந்துருச்சு. சைஸ் கம்மியானாலும் மிகப்பெரிய பாறைகளை ஈஸியாக உருட்டிடுது. எப்படின்னா இந்த மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா லிக்விடை ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிலிண்டர்ஸ் இருக்கும் ஜேசிபியில். அந்த ஜேசிபி நிறைய லிக்விடை ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஏறக்குறைய எந்த மாதிரி இருக்கும்? இந்த பிஸ்டன் மாதிரி தான் இருக்கும். அது இந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே லிக்விட் ஃபில் ஆகிருக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த சிலிண்டர் உள்ளே அழுத்தி தள்ளுவாங்க. அழுத்தி தள்ளுறது தான் அந்த டிரைவருடைய ஒர்க். அழுத்தி தள்ளுறப்ப ப்ரெஷர் என்னாகும்? இன்க்ரீஸ்ட் ஆகும். ஏன்னா வால்யூம் டிக்ரீஸ்ட் ஆகுது. வால்யூம் இந்த டைரக்ஷனில் வரப்போ டிக்ரீஸ்ட் ஆகும். அந்த ரெண்டு சிலிண்டர் உள்ளே யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், சில்வர் கலரில் இருக்கும். அப்போ வால்யூம் டிக்ரீஸ்ட் ஆக ஆக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ப்ரெஷரை வச்சு தான் அந்த பெரிய பெரிய பாறங்களை தள்ளுறது, மண்ணை தோன்றது எல்லாமே. ஸோ நிறைய இடத்துல சொல்லிட்டே போகலாம். இந்த பாயில் விதியை நிறைய இடத்துல நம்ம சொல்லிட்டே போகலாம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இங்க் ஃபில்லர் இருக்கு இல்லையா, நார்மல் இங்க் ஃபில்லர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இங்க் ஃபில் பண்ண என்ன பண்ணுவீங்க? இதில் குறிப்பிட்ட வால்யூம் இருக்கும். நம்முடைய கட்டை விரலை அழுத்தி பிடிப்போம். எங்கே? நம்ம இங்க் பாட்டிலுக்குள்ளே அழுத்தி பிடிக்கிறப்ப நீங்கள் வால்யூம் குறைச்சிடுறீங்க. இப்போ திரும்ப ரிலீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ப்ரெஷர் கம்மியாக மெதுவாக அந்த இங்கெல்லாம் உள்ளே போயிடும். அடுத்தது திரும்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப கையில் வந்து இந்த பேனாக்குள்ளே வச்சுக்கிட்டு கையில் அழுத்தி தள்ளுறீங்க. அழுத்தி தள்ளுறப்ப இந்த வால்யூம் என்ன ஆகும்? டிக்ரீஸ்ட் ஆகும். ஸோ ப்ரெஷரை இங்கு வெளியேறி அந்த பெண்ணை ஃபில் பண்ணும். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். நம்ம புக்கில் இல்லாத நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. இது சம்மந்தமான எந்த வினா கேட்டாலும் ப்ரெஷரையும் வால்யூம் கம்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் விதி. இது ரொம்ப ஃபேமஸான விதி. சார்லஸ் லா, தி லா ஆஃப் வால்யூம் அப்படின்வாங்க, பர்ம விதி. ஸோ இந்த விதியை சொன்ன ஒரு பேர் ஜேக்கஸ் சார்லஸ். அது பேர் என்னது? ஜாக்ஸ் சார்லஸ். அதனால் அவர் அந்த விதிக்கு பேர் சார்லஸ் விதி அப்படின்றார். இந்த விதியில் எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா வால்யூமை பற்றியும் டெம்பரேச்சரை பற்றி மட்டும் தான் பேச போகிறாங்க. அந்த ரெண்டு தான் மாறப்போகுது. அப்போ எதை பற்றி பேசலையோ அது மாறலைன்னு அர்த்தம், அதாவது கான்ஸ்டன்ட் அர்த்தம். இப்போ பி பற்றி பேசலை. ஸோ பி இஸ் ஏ கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த ரெண்டு என்ன ஆகும்? எடுத்த விதிக்கு போகாததுக்கு முன்னாடி நான் சொல்ல விஷயம் சொல்கிறேன், கவனிங்க. நம்முடைய சைக்கிள் டியூபுக்கு காற்றடிக்கிறீங்க, நல்லா கவனிங்க. சைக்கிள் டியூபுக்கு காற்றடிக்கிறீங்க. ஸோ காற்றடிக்கிற டிவைஸ் இப்படி இருக்குமா? ஸோ மேலே ஒரு பிஸ்டன் மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த பிஸ்டனை நல்லா கவனிங்க. நான் கொஞ்சம் நல்லா க்ளீனாகவே வரைகிறேன். மேலே ஒரு பிஸ்டன் மாதிரி இருக்கும், கீழே ஒரு சிலிண்டர் இருக்கும். கடைசியில் கீழே பார்த்தீங்கன்னா சில ஒரு நிப்பிள் இருக்கும். இந்த நிப்பிலேருந்து நம்முடைய அந்த சைக்கிள் டயருக்கு என்ன பண்ணுவீங்க? காற்றடிப்பீங்க. இப்போ இது நம்ம இந்த மேலே இருக்க பிஸ்டனை உள்ளே அழுத்தி தள்ளுறப்ப கண்டிப்பாக என்ன ஆகும்? வால்யூம் என்ன ஆகும்? டிக்ரீஸ்ட் ஆகும். வால்யூம் டிக்ரீஸ்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ப்ரெஷரை வச்சுக்கிட்டு தான் அதிகமான அந்த அழுத்தத்தில் கேஸை ஃபில் பண்ணுறீங்க. சரி, இது பாயில் விதி மாதிரி இருக்கே. கண்டிப்பாக பாயில் விதியும் இந்த நம்முடைய பம்பிங் மிஷின், நம்முடைய டூ வீலருக்கு காற்றடிக்கிற பம்பு இருக்கு இல்லையா, ஏர் பம்பு, அந்த ஏர் பம்பில் பாயில் விதியும் பார்ட்டிசிபேட் பண்ணும். அதையும் தாண்டி சார்லஸ் விதியும் வரும். எப்படி சார்? நீங்கள் எடுத்த உடனே டயரில் காற்றடிக்க ஆரம்பிக்கிறப்ப இது சூடாக இருக்காது. ஆனால் அந்த ரெண்டு டயரில் காற்றடிச்சு முடிக்கிறப்ப கண்டிப்பாக அந்த ஏர் பம்பு ஹீட்டாக இருக்கும். இப்போ சைக்கிள் டயரில் அடிக்கிறீங்க, இந்த ஹீட்டாக இருக்குது. இதே இது ஒரு பைக் டயருக்கு அடிக்கிறீங்க. அப்போ சைக்கிள் டயருக்கு நீங்கள் காற்றடிச்சதை விட பைக் டயருக்கு காற்றடிக்கிறப்ப அந்த ஏர் பம்புடைய டெம்பரேச்சர்
டிக்ரீஸ்ட் ஆகுமா இன்க்ரீஸ்ட் ஆகுமா? கண்டிப்பாக உங்களுடைய பதில் என்னவாக தான் இருக்கும், சார் இன்க்ரீஸ் தான் சார் ஆகும், ஏன்னா சைஸ் பெருசு, அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், கண்டிப்பாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், சூடாக தான் இருக்கும். ஏன் பிஸ்டன் உருகி கூட போகலாம். இப்போ நல்லா கேட்டுங்க, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ சைக்கிள் டீப்புடைய வால்யூம் கம்மி, டயர் நம்முடைய டூ வீலர் இருசக்கர வாகனம் இருக்குல்ல பைக்குடைய வால்யூம் அதிகம். அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப டெம்பரேச்சர் என்னாச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படியே பாயில் ஆப்போசிட், வால்யூம் இன்க்ரீஸ் ஆக 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 டெம்பரேச்சர் என்னாச்சு, அதுவும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஒன்று கூடி ஒன்று குறையல, வால்யூம் கூட 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 டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. இதே இது நீங்கள் ஒரு லாரி டயருக்கு காற்றடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இது தான்ப்பா சார்லஸ் விதி. இங்கே பாருங்கள், V is proportional to T, V is directly proportional to T. சரி, இது என்ன சார் கீழே கொடுத்துருக்காங்க, அது ஒன்றும் இல்லை, அந்த இடையில இருக்க இந்த சிம்பிளை மாற்றுறீங்க அப்படின்னா, இந்த சிம்பிளை மாற்றுறீங்க அப்படின்னா அந்த T இப்படி வரும், ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதை கீழே கொண்டு வரப்போ இந்த சிம்பிளை மாற்றி சமக்குறி கொண்டு வரப்போ கண்டிப்பாக இந்த பக்கம் ஒரு நம்பர் தான் வரும். அந்த நம்பரை எப்படி எழுதுவாங்கன்னா கான்ஸ்டன்ட் மாறிலின்னு எழுதுவாங்க. ரைட்டுங்களா? ஓகே, இப்போ இந்த விதியை வாசிக்கிறேன். நான் சொன்ன சயின்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா இந்த விதி ஈஸியாக இருக்கும். எப்படின்னு பாருங்கள். மாறா அழுத்தத்தில் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் அமையும். சார்லஸ் விதி புரியுதுங்களா? when the pressure of a gas is kept constant, the volume of a gas is directly proportional to the temperature of the gas. ரொம்ப சிம்பிள். இதான் சார்லஸ் விதி. கொள்ளளவு கூடுனா வெப்பநிலை கூடும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சர் கூடும். புரியுதுங்களா? அது எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ரைட்டுங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறது அவகாட்ரோ விதி. ரெண்டு விதியை பார்த்துட்டோம், மூணாவது பார்க்குறது அவகாட்ரோ விதி. ஸோ எப்பயுமே 3 எழுத்துக்களை பற்றி தான் பேசுவோம், PVT தான் பேசுவோம். இந்த இதில் மட்டும்தான் அந்த முதல் எழுதுன பார்த்தீங்களா, எண்ணு மட்டும் ஒன்று தனி எழுதி ரவுண்ட் பண்ணேன். அந்த எண்ணுனா இதில் நம்ம பேச போகிறோம். என்னன்ற ஒரு எழுத்து இதில் எக்ஸ்ட்ராவாக உள்ள வரப்போகுது. சார் ஆனால் ஃபார்முலா 2 எழுத்து தான் சார் இருக்குது, நம்ம பார்த்த பியும் இல்லை டீயும் இல்லை, அப்போ ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டா சார் அப்படின்னா எஸ், ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான். ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட். அழுத்தமும் மாறலை, டெம்பரேச்சரும் மாறலை. பாருங்களேன், அந்த விதி அப்படி தான் ஆரம்பிப்பாங்க, மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில். சரி, இந்த ரெண்டுமே மாறாமல் இருக்கிறப்ப வாயுவோட பருமன் எப்படி இருக்குமா, எப்படி இருக்கும், ஏதோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னன்றாங்க. என்ன நீங்கள் சொல்லவே இல்லையா சார்? அப்போ இதுக்கு தான் எடுத்தோன்னே டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட் படித்தா புரியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஈஸியாக புரியும். கவனிங்க, ஒரு 5 ரூபா பலூன், என்னங்க, ஒரு 5 ரூபா பலூன், ஒரு 10 ரூபா பலூன், ரெண்டுமே காற்று ஊதி ஃபில் பண்ணுறீங்க. ஏரை வந்து பம்ப் பண்ணி உள்ள ஃபில் பண்ணிடுறீங்க, போட்டு ஒரு த்ரெட்டை போட்டு கட்டியாச்சு. இப்போ எதில் காற்று மூலக்கூறுகள், ஏர் மாலிகூல்ஸ் எதில் அதிகம் இருக்கும்? மாலிகூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ், அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் எதில் அதிகம் இருக்கும் அப்படின்னா, இந்த பலூன் ஏன்னு வச்சுங்க, இந்த பலூன் பின்னு வச்சுருங்க. எந்த பலூன்லப்பா மூலக்கூறுகள் அணுக்கள் அதிகமாக இருக்குன்னா பியில் தான் அதிகமாக இருக்கும். காரணம் என்ன? இதில் வால்யூம் அதிகம், இதில் வால்யூம் கம்மி. அப்போ வால்யூம் அதிகமாக இருந்தால் உள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எப்படி இருக்குது? அதிகமாக இருக்கும். இதுதாங்க அவகாட்ரோ விதி. V is directly proportional to N. If your volume increased, number of the molecules automatically increased. இதுதான் அவகாட்ரோ விதி. ரொம்ப சிம்பிள். ஏன் சார், ஒருவேளை இப்போ பாருங்களேன், ஒரு பலூனில் நார்மல் காற்றை ஃபில் பண்ணுறீங்க, எவ்வளோ மூலக்கூறு எண்ண முடியாது, மில்லியன் கணக்கில் இருக்கும். நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 அப்படின்னு சொல்கிறேன், 100 ஆட்டம்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். 100லாம் இருக்காது, அது 100 கோடிக்கு மேலே இருக்கும். இருந்தாலும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு 5 ரூபா பலூன் வாங்குறீங்க, ஆனால் இதில் நைட்ரஜன் ஏரை ஃபில் பண்ணுறீங்க. என்ன ஃபில் பண்ணுறீங்க? நைட்ரஜன் ஏரை ஃபில் பண்ணுறீங்க. இதில் 100 மூலக்கூறுகள் இருக்குமா, 50 மூலக்கூறுகள் இருக்குமா, 150 மூலக்கூறுகள் இருக்குமான்னா ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்லுவோம். ஆனால் சரியான பதில் எழுதுறீங்களா? ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ரெண்டுலேயுமே ஈக்குவலான மாலிகூல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க? அதுதான் அவகாட்ரோ விதி சொல்லுது. சம பருமனுள்ள வாயுக்கள், ஈக்குவல் வால்யூம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் சமமாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், இந்த காற்றை விட்டுட்டு செம்பு தண்ணியை மைண்ட் வச்சுங்க, ரெண்டுமே ஒரே செம்பு. ஒன்றில் தண்ணியை ஃபில் பண்ணுறீங்க, இன்னொன்று எண்ணெயை ஃபில் பண்ணுறீங்க. ரெண்டுமே 1 லிட்டர் தான் பிடிக்கும்னா அது எண்ணெயாக இருந்தாலும் 1 லிட்டர் தான், இதில் தண்ணியாக இருந்தாலும் 1 லிட்டர் தான். அவ்வளோதான் இப்போ முடிஞ்சு. இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. பார்க்கலாமா? இங்கே பாருங்கள்,
மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும். V is directly proportional to n. இப்போ இந்த சிம்பிளை மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இந்த எண்ணை இங்கிட்டு கொண்டு வரணும். ஸோ V by n கொண்டு வரணும். ஸோ அந்த சிம்பிளை தூக்கி சமக்குறி சிம்பிளை போட்டுக்கலாம். அதை மாறிலின்னு எழுதிக்கலாம். ஸோ மாறிலி என்பது கான்ஸ்டன்ட். சரிங்களா? சரி, இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வருது. ஒருவேளை கரெக்டாக 1 மோல் இருக்கக்கூடிய ஒரு பொருளில் எத்தனை அணுக்கள் இருக்கும்? ஒரு பலூனில் கரெக்டாக 1 மோல் அளவுக்கு வால்யூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்க மூலக்கூறுகள் எத்தனை இருக்குன்னு ஆல்ரெடி சயின்டிஸ்ட் எழுதி சொல்லிட்டாங்க. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? எஸ். எவ்வளோ இருக்குமா? 6.023 × 10⁻23 பெர் மோல். இவ்வளோ அணுக்களாவது மூலக்கூறுகளாக இருக்குன்றாங்க. இது நம்ப முடியுதா? நம்பித்தாகணும். சரிங்களா? இதுதான் அவகாட்ரோ எண்ணின் மதிப்பு. அவகாட்ரோ எண்ணின் மதிப்பு அடிக்கடி கேட்பாங்கப்பா. அவகாட்ரோ எண் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.023 × 10⁻23. இந்த அவகாட்ரோ நம்பரை ஷார்ட்டாக இந்த லெட்டர் நோட் பண்ணுவாங்க. NA நோட் பண்ணுவாங்க. A மீன்ஸ் அவகாட்ரோ, N மீன்ஸ் நம்பர்ஸ். அவகாட்ரோ எண் வேல்யூ 6.023 × 10⁻23. ஸோ இந்த நம்பரை, இந்த கொஷினை என்றைக்கு மறக்க மாட்டேன். ஏன்னா நான் எழுதின TET தேர்வு, உங்களுக்கு ஆசிரியர் இப்போ கொஷின் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் எனக்கு கேட்ட முதல் கேள்வி இதுதான். அவகாட்ரோ எண்ணின் மதிப்பு 6.023 × 10⁻23. இதை தாண்டி ஒரு டேர்ம் இருக்குது, அதை மட்டும் டீட்டெயிலாக பார்த்து நிறைவு செய்வோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாயுக்குள்ளே 2 வகை இருக்குது. ஒன்று இயல்பு வாயு, இன்னொன்று நல்லியல்பு வாயு. ரியல் கேஸஸ், இன்னொன்று ஐடியல் கேஸஸ். ரியல் கேஸஸ், இன்னொன்று ஐடியல் கேஸஸ். இயல்பு வாயுக்கள்லாம் என்னது அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ யோசிச்சு பாருங்கள். ஆக்சிஜன், நைட்ரஜன் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று ரியாக்ட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 வாயுக்கள் ஒன்றோடு ஒன்று ரியாக்ட் ஆகிட்டு இருக்கலாம், ஆகாமலே இருக்கலாம். ரியாக்ட் ஆகிட்டு இருக்குன்னா அந்த 2க்கு இடையில் ஒரு பர்டிகுலர் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். குறிப்பிட்ட கவர்ச்சி விசையினால் ஒன்றோடொன்று இடைவினை புரிந்து கொண்டிருக்கின்ற அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அடங்கிய வாயுக்கள் இயல்பு வாயுக்கள். அதாவது இடைவினை புரிந்து கொண்டு இருந்தால் இயல்பு வாயுக்கள். அப்போ இடைவினை புரியலைன்னா சார் நல்லியல்பு வாயுக்கள். அவ்வளோதான், சிம்பிள். எப்படி? இஃப் த மாலிகூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் எ கேசஸ் இன்டராக்ட். இடைவினைனா ஆங்கிலத்தில் என்னது? இன்டராக்ட். interact with each other with a definite amount of intermolecular or interatomic force of attraction, then the gases are said to be real gases. Otherwise நல்லா கவனிங்க, do not interact, it is called as a ideal gas or perfect gas. 2 பேர் இருக்கு. ஐடியல் கேஸ்ன்னு சொல்லலாம், அது பெர்ஃபெக்ட் கேஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோதான். இந்த 2 என்னென்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, அதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் நல்லியல்பு வாயு சமன்பாடுன்னு ஒரு டெரிவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டெரிவேஷன் உங்களுக்கு அல்ல. யாருக்கு சார் அப்படின்னா, அது அந்த 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு என்னது. ஆனால் அந்த கடைசியில் வரக்கூடிய அந்த டெரிவேஷனுடைய கடைசியாக வரக்கூடியது கேள்வியில் கேட்பாங்க. நல்லியல்பு வாயுவிற்கான சமன்பாடு, த ஈக்குவேஷன் ஃபார் தி ஐடியல் கேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்கே இருக்குன்னா, இங்கே இருக்குது பாருங்கள். PV = RT அப்படின்னு. PV = RT. இதுதான் நல்லியல்பு வாயுவிற்கான சமன்பாடு. சார் அது என்ன சார்? PVனா என்ன சார்? R என்ன சார்? Tனா என்ன சார்? அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக படிச்சுக்கோங்க. ஸோ ஒரு சிலதை இப்போ பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் மனப்பாடம் பண்ணி போயிடணும். இதை அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம், ஆனால் அது மிகப்பெரியது. அது 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு கொடுக்க வேண்டியது, அது நமக்கு வேண்டாம். நல்லியல்பு வாயு சமன்பாடு அப்படின்னா PV = RT. Pனா ப்ரெஷர், Vனா வால்யூம், Tனா டெம்பரேச்சர். இப்போ அந்த ஆர்னா சார், ஆறுனா அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதோடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா பொது வாயு மாறிலி. என்ன பேர் அதுக்கு? பேர் பொது வாயு மாறிலி. சார் பொதுவாயு மாறிலினா ஆங்கிலத்தில் என்ன சார் அப்படின்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. எப்படி அவகாட்ரோ எண்ணுக்கு வந்து ஒரு நம்பர் 6.023 × 10⁻23 பெர் மோல் அப்படின்னமோ, அந்த மாதிரி யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட் வந்து அதை பற்றி ஆர்கியூலாம் பண்ணாதீங்க, பேசாமல் மனப்பாடம் பண்ணிங்க அந்த நம்பரை. என்னென்னு பார்த்தீங்கன்னா 8.31 ஜூல் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். இதுதான் பொதுவாயு மாறிலி. இதே மாதிரி
இன்னொரு மாறிலி மேலே இருக்குது, அதுவும் அடிக்கடி கேட்பாங்க. என்ன மாறிலி? இங்கே இருக்கு பாருங்க, இங்கே காணோம். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், கேபின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே. ஸோ கேபி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீனா போல்ட்ஸ்மேன், ஒரு அறிவியல் அறிஞர் பெயர். ஸோ அவர் கொடுத்த கான்செப்ட், அதுக்கு பேர் போல்ட்ஸ்மேன் மாறிலி அப்படின்வாங்க. ஸ்பெல்லிங்கை பார்த்துங்க, BOLDEZMAN, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அதோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் மாதிரியே இருக்கும், அப்படி ரிவர்ஸில் சொன்ன மாதிரி இருக்கும். பாருங்களேன், 1.381 1.381 × 10⁻⁻23. நீங்கள் அவகாட்ரோ நம்பர் போடுறப்ப 10⁻+23 போடுவீங்க, இங்கே -23. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோடைய SI யூனிட் கொடுத்துருக்காங்க, JK இன்வர்ஸ். அவ்வளோதாயா, இது வரைக்கும் நீங்கள் படித்தாலே போதுமானது. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால தான், இவ்வளோ பொறுமையாக சொல்ல வேண்டியதுனால தான் ஒரு புது பாட்டாக கொடுத்தேன். அது மொத்தம் 4 வீடியோக்குள்ளேயே 9th 10th கவர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு படிச்சுக்குங்க, இந்த வார தேர்வுக்கு தயாராகுங்க. ஸோ நான் நடத்தின வகுப்புகள் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், அல்லது நம்முடைய யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணலாம். இல்லையா, அதெல்லாம் எனக்கு சார் அதெல்லாம் டைமில் சார் நான் படிக்கிறதா இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? தேங்க்யூ டு ஆல்.